Okay, so after almost எங்களுக்கு ஒரு 1 month of hard work coming to an end, so we are into the presentation of Dr. APJ Abdul Kalam Memorial Trophy Season 10. So 10 is not a number, it's an emotion. So அதே மாதிரி தான் இந்த டோர்னமெண்ட்டும் இருக்கு almost. So special congratulations to the team who made the final stages, Team United 11 and Team Miller Warriors, and super congratulations to all the participating 14 teams. So ஏன் சூப்பர் சொல்கிறேன்னா அவங்க கூட போட்டி போடுறதுனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு தான் இந்த எல்லாமே இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ would like to start with இந்த டோர்னமெண்ட் எப்படி இவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 1 ஆரம்பிக்கும் போது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் எங்களோட சீனியர் டீம் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்திட்டு அதில் ஒரு சின்ன சலசலப்பு வந்து நீங்கள் எப்படிடா பண்ணுவீங்க, நீங்கள் முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போய் வந்த வார்த்தை தான் இது. ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்க ஸ்டேஜில் வந்து எங்க கூட இருந்த நபர்கள் இன்னைக்கு எல்லாருமே இங்கே தான் ஸ்டேஜில் தான் ஸ்பான்சர்ஸாக உட்காந்துருக்காங்க. இன்னும் சில பேர் வெளியில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் டு த டீம் 0cc. ஸோ அந்த டீம் பேர் வந்து 0cc. அது மெம்பர்ஸ் அப்படியே ஹிடனாக தான் இருக்காங்க, அங்கங்கே இருக்காங்க, ஸ்டேஜ்லேயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னேன்னா, அது ஸ்டார்ட் ஸ்டேஜில் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வந்திருக்க முடியாது. ஸ்டார்டிங்லேயே அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ 10th year. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ கைஸ் நம்பர் 10. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ லைக் டு இன்வைட் தி ஸ்பான்சர். ஸோ இந்த டோர்னமெண்ட் எவ்வளோ நடக்கணும். ஸோ எல்லாருமே ஒரு வீடியோ பைட் கொடுத்தீங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் தான் ஆச்சு. இவ்வளோ சொல்கிறாங்க, அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த ஒரு மொமெண்ட்டை மெயின்டைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொமெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளால் டோர்னமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் மெயின்டைன் பண்ணால் கூட, பட் அதை தாண்டி ஒரு ஸ்பான்சர்ஷிப்னு இல்லைன்னா இப்படி கொண்டு போக முடியாது டோர்னமெண்ட்டை. லைக் விஸ் நார்மல் டோர்னமெண்ட்டாக போயிடும். பட் இப்படி கொண்டு வந்து இவ்வளோ ஸ்பெஷல் கேட்டகரி அவார்ட்ஸ்லாம் கொடுக்கணும்னா, ஸோ ஸ்பான்சர்ஸ்க்கு மெயினாக தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் இல்லாமல் லாஸ்ட் 9 years கொடுத்த ஸ்பான்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ லைக் டு இன்வைட் அவர் டைட்டில் ஸ்பான்சர். லைக் ஒன்றுமே இல்லை, லாஸ்ட் இயர் போனேன், ஜஸ்ட்டு ஓகேப்பா நம்ம பண்ணுங்க, இந்த வருஷம் போனால் எதுவுமே கேள்வி ஓகே டன் I'll do that. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் அவர். ஸோ with a round of applause, I like to invite Mr. R.N. Ramachandran, the Managing Director of SPOC, onto the front stage. So அவருக்கு எங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு gift, ஒரு ஸ்பெஷல் மொமெண்டோ, so which is to be given by எங்கள் டீமோட ஒரு சீனியர் பிளேயர் மிஸ்டர் முகமது ரபீக் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகமது ரபீக். So thank you sir, thanks a lot. So next வந்து பார்த்தீங்கன்னா the co-sponsor. ஸோ டீம்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, டோர்னமெண்ட் நடத்துறதோட இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஸோ இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட ஆகும் ஜெனரல் ப்ரெசன்டேஷனோட. ஸோ ப்ளீஸ் பேர் இட், தேங்க்யூ. ஸோ கோ-ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா, லைக் இவர் வந்து ஒரு அன்னோன் பர்சன், நம்ம போய் மீட் பண்ணோம் ஓகே. பட் கோ-ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா எங்கள் கூடயே ட்ராவல் ஆகிற ஒரு நண்பர்கள் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஆலந்தூர் மெடிக்கல், ஸோ விச் இஸ் none other than Syed Ashwat Basha, Syed Wazir and Rashid. ஸோ எவ்ரி டைம் நான் இது மட்டும் இல்லைங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் ஒரு எடுக்கிறேன் அப்படின்னா they are ready to go. நீங்கள் போங்க, நாங்கள் பண்ணுறோம், எது வேணாலும் பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் ஐ லைக் டு வெல்கம் தி ஸ்பெஷல் கெஸ்ட் ஃப்ரம் ஆலந்தூர் மெடிக்கல் மிஸ்டர் Syed Ashwat Basha on to the stage. ஸோ அவரை ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டோட தான் வெல்கம் பண்ணோம். ஸோ அந்த வகையில் ஐ லைக் டு இன்வைட் நிறைய சீனியர் பிளேயர் ஃப்ரம் ஸ்குவாட், ஸ்குவாட், கார்த்திக், நனி.
ஸோ கார்த்திக் நானி. ஸோ தேங்க்யூ சையத் அஷோக் பாஷா, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டார். பட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நாங்கள் பழகலை. பட் இவந்தோ சரி போய் கேட்போம், ஜஸ்ட் கிவ் அ ட்ரை, லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி நான் போய் எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இவரும் எந்த கேள்வியும் கேட்கல, என்ன பண்ணணும்னு கூட கேட்கல, ஸ்ட்ரைட்டாகவே இதை சென்ட் த மணி. ஸோ இந்த வருஷம் அதே தான், ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோன் கால், ஓகே அஸ்வின் லாஸ்ட் டைம் என்ன பண்ண அதே பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம், நான் அதான் இப்போ எதுவுமே எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்பெஷல் இன்வைட் ஃபார் திஸ் மேன் மிஸ்டர் பரத், தி ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ட்ரிபிள் சி மல்டி ஸ்போர்ட்ஸ் அரேனா. ஸோ இவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். So to honor him with a memento, I like to call okay, Siraj onto the stage, please. What a big man. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள் இருக்கும்போது எங்க கூட இருந்து மண்ணள்ளி போடுறது, களிமண் அள்ளி போடுறது, குப்பை அள்ளி போடுறது, அந்த வகையில் இருந்த ஒரு நபர் இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்காக ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்காரு. ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட், க்ளோசஸ்ட் சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட். ஸோ ஐ லைக் டு வெல்கம் மிஸ்டர் மை ஃப்ரெண்ட் சவுதி பாரி சம்பத்குமார் ஆன் டு தி ஸ்டேஜ். இருந்துச்சு கீழே இருக்கா, ஒரு நிமிஷம், அதான் ஓகே, அதான் ஃப்ரெண்டுனாலே எப்படி தான் ஆகும், என்ன வெயிட் பண்ணி வைக்கிறீரா அப்படின்ட்டு. ஸோ ஃபார் பிரசன்டிங் த மொமெண்டோ ஐ லைக் டு கால் மிஸ்டர் மோகன் ஃப்ரம் மெட்ராஸ் மிசைல்ஸ். ஸோ பிக் ட்ரீம்ஸை சேர்ந்த தீனானா ஒரு ஹரீஷ் எங்கே இருந்தாலும் மேடை அறிக்கை வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். பிக் ட்ரீம்ஸை சேர்ந்த தீனா ஒரு ஹரீஷ் இருக்கீங்களா? இல்லை, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் டு இன்வைட் ஸ்பெஷல் கெஸ்ட். இவர் என்றைக்குமே ஸ்பெஷல் தான், ஏன்னா நான் ரொம்ப ஃபுட்டி, பயங்கரமாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபுட்டை வந்து ரொம்ப ருசியாக போடுற ஒரு நபர் இங்கே ஆலந்தூரில். பட் இன்றைக்கி வந்து பேன் சென்னை அளவில் வளர்ந்துருக்காங்க, நாளைக்கு பேன் தமிழ்நாடு, பேன் வேர்ல்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த கேட்ரிங் சர்வீசஸ். ஸோ டிவைன் கேட்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு தான் நான் இப்போ ஒரு ஸ்பெஷல் வெல்கம் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த டிவைன் பிரதர்ஸ் அவங்க ஆக்சுவலி ஒரு ஓனர் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, மொத்தமாகவே சேர்ந்து நாங்கள் 4 பேர் 5 பேருன்னு தான் சொல்லுவாங்க எப்பவுமே. பட் எங்களுக்கு அந்த ஃபேஸ் ஆஃப் டிவைன் ஒன்று இருக்குது. So that is none other than Gavaskar. So I like to call him for the center stage. நீங்கள் நான் உங்களுக்கு 100% சொல்ல, உங்கள் வீட்டில் எனி ஃபங்க்ஷன் நீங்கள் தாராளமாக உங்கள் அணுகலாம். மெட்ராஸ் மிசைல்ஸ் பேசணும், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கண்டிப்பாக கொடுப்பாங்க இதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துடலாம், 100% சொல்கிறேன். நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டாலிட்டிலேருந்து சர்வீஸ்லேருந்து ஃபுட் குவாலிட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். டிவைன் கேட்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக ஜாண்டி கல்யாணம் நினைக்க போது நினைக்கிறேன், கேட்குறேன். ஓகே, ஃபார் பிரசன்டிங் திஸ் மொமெண்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் பாலாஜி ஃப்ரம் த டீம் மெட்ராஸ் மிசைல்ஸ். தேங்க்யூ கவாஸ் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் கூட இருக்கிற சென்ட்ரல் ஸ்டேஜை ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட். அதான் இவெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுப்பா, இவன் கூடலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா. இந்த சொல்லுவாங்களே ஊரில் 10-15 ஃப்ரெண்ட் வச்சுலாம் நல்லா இருக்கும், ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்குன்ற மாதிரி அது நாங்கள் மொத்தமாக ஃபீல் பண்ணிருக்கோம். எங்கள் செட்டில் 15 பேர், அந்த 15 பேர் அவன்ட்டு மட்டும் தான் ஃபீல் பண்ணுவோம் அதை. ஸோ ஐ லைக் டு வெல்கம் மிஸ்டர் சேத்தன் ராகவேந்திரா ஆன் டு தி ஸ்டேஜ். பார்த்தீங்களா எவ்வளோ செட்டில் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்பர் தான் அவர்.
So present this award I like to call Buhari Yuswan. இவரையா கூப்பிடுறா எங்க டீம் அதே மாதிரி ஒரு நபர் அவன் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்ட்டு டோர்னமெண்ட் நடக்குது வாரானா பெஸ்ட் ஆஃப் ஆன் இருப்பான் காலைல 10 மணி 11 மணிக்கு போயிடலாம் நீங்க எங்க இருந்தாலும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு இன்வைட் ஆலந்தூரை சேர்ந்த ஆலந்தூரை சேர்ந்த இந்த கிரிக்கெட்டுக்காக அவரும் ஒரு வகையில் கஷ்டப்பட்டு போட்டி போட்டுட்டு இருக்காரு. இந்த கிரிக்கெட் நல்லா வரணும், இங்கே ஆலந்தூர் நல்லா வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நோ தேன் மிஸ்டர் ரோட்டா சார் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். So for presenting this award, I would like to call Mr. Ajay on the stage. So next வந்து பார்த்தீங்கன்னா லைக் நாங்கள் வந்து லைக் ஒரு 2-3 years பக்கத்து வீடு தான், பக்கத்து வீடு கூட இல்லை, அப்படியே எடுத்து வச்சா அடுத்த வீடு, அது தெரியாமல் கூட நாங்கள் இருந்தோம். ஆனால் ஒரு கடைன்னு போட்டதுக்கப்புறம் அந்த பக்கத்து கடை டீ பாசிட்டிவ், நீங்கள் நம்ம கடைக்கு வந்திருப்பீங்க நிறைய பேர், இதில் வந்துட்டீங்கன்னா அது பக்கத்து கடையில் டீ ஒன்று இருக்கும், டீ கடை. ஸோ அந்த டீ பாசிட்டிவ் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன். இந்த டோர்னமெண்ட்டுக்கு எங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் டேயில் கஷ்டப்படுறோம், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டில் கஷ்டப்படுவார் எங்களுக்காக. ஸோ அந்த வகையில் ஐ லைக் டு வெல்கம் மிஸ்டர் தாமஸ் பால் on the center stage. To present this memento, I would like to call Mr. Akash from Madras Missiles. ஏன்னா இவனுக்கும் டீலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான் இன்வைட் பண்ண போகிறேன் சென்டர் ஸ்டேஜுக்கு. ஸோ இவர் வந்து எப்படின்னா எனி மொமெண்ட் எனி ப்ராப்ளம் ஒரு சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நபர். எனக்கு இல்லை, பல பேருக்கு எனி டைம் எப்படி இருந்தாலும் நாங்கள் அதிகமாக ஃபோனில் பேசினா கூட கிரிக்கெட் பற்றி இருக்காது, லைஃப் பற்றி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இஸ் மோஸ்ட் எனக்கு கொஞ்சம் எப்பயாவது நான் டவுன்ஃபால் இருக்கும்போது மோட்டிவேட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் கோபி ஃப்ரம் மீகாட்டங்கள். So Gopi, Eagai Gopi அவர்கள். So to present this award, I would like to call Mr. Vicky from Madras Missiles on the stage, please. So thank you அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டோர்னமெண்ட் சப்போர்ட் பண்ணதுக்காக. இப்போ மீனிங் இல்லைன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணோம், ஒரே ஒரு வார்த்தை இந்த மாதிரி பண்ணுறோம் ப்ரோ, ஏதாவது பண்ணோம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் ப்ரோன்னு சொல்லி முன் வந்த ஒரு நபர். லைக் டு இன்வைட் தி ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் தி ஈவினிங் மிஸ்டர் இப்ராஹிம் ஃப்ரம் மடுவந்துரை. டு present this award, I like to call Mr. Samila onto the stage. நரேந்திரன் அவர்களே, எங்க இருந்தாலும் தயவு செய்து மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் நரேந்திரன் எங்க இருக்கீங்க? ஃபோன் கொடு. பரத் என் ஃபோன் கொடுங்க. யார் வரா? யார்? ஓகே. ஸோ இன்னும் ஒரு நபர் இங்கே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டில் நவ். எனிதிங் ஒன் ஃபோன் கால் சரவணா வில் அப்பேர்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு நபர் அவர். So special guest of the evening, Mr. Arun Kumar on the stage, please. To present this
I like to call Shakti from Madras Missiles. ஸோ ஓகே, ஸோ ஒரு டோர்னம் நடத்துறது கஷ்டம், பட் அதை தாண்டி இன்னொரு கஷ்டம் இருக்குது. அந்த 16 டீமையும் சமாளிக்கிறது, அதை சமாளிக்கிற தனம் வந்து அந்த அம்பையர்ஸ் தான் பண்ணுவாங்க. அந்த அம்பையர்ஸ் வந்து ஆல் டே ஸ்டூட் லாங், வெயில் மழை புயல் அப்படிலாம் இருந்த ஒரு அம்பையர்ஸ். ஓகே, ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் அம்பையரிங் பார்த்த 2 நபர்கள் மிஸ்டர் கார்த்திக் அண்ட் சூர்யா ஆன் தி சென்டர் ஸ்டேஜ். To present them the award, I like to call Mr. Kicha, MLA Kicha. MLA Kicha அவர்கள். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கமெண்ட்ரி பண்ண ஒரு நபர் மிஸ்டர் பாண்டி ஃப்ரம் ஜெயா டிவி. அவர் ஜெயா டிவியில் ஒர்க் பண்ணுறாரு, நிறைய எபிசோட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு, பின்கோட் அந்த மாதிரி ஒரு சீரீஸ். ஸோ அவரை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டு ப்ரெசென்ட் திஸ் ஐ லைக் டு கால் மிஸ்டர் தாமரை கண்ணன். வா வா. ஸோ அம்பையர்ஸ் பார்த்துடலாம், மேட்ச் நடத்திடலாம், பட் ஒரு கம்பல்சரி இங்கே இன்னைக்கு வந்து 2 ஃபைனல் டீம்ஸ்க்கும் தெரியும். லாஸ்ட் வீக் இங்கே இதே டோர்னமெண்ட் வந்து விளையாண்டிங்க இங்கே. ஸோ அந்த ஒரு பிச்சுக்கும் இந்த ஒரு விக்கெட்டுக்கும் தட் வில் பி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விக்கெட்டை வந்து எங்களுக்கு யாருமே ரெடி நாங்கள் வந்து ரெடி கூட இருந்து சப்போர்ட் பண்ணோம், பட் அதுக்கு ஒரு வெதன் ஒன்று இருக்குல்ல, இப்படி போட்டால் இப்படி தான் வரும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஒரு வெல்கமே தேவையில்லை, ஏன்னா கம்பல்சரி எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். ஸோ கிட்டத்தட்ட சென்னை விக்கெட் சேப்பாக் விக்கெட்டை ரெடி பண்ணுற ஒரு நபர், சேப்பாக் விக்கெட்டோட கியூரேட்டர் மிஸ்டர் பாஸ்கர் அண்ணா ஃப்ரம் பாஸ்கர்னா. நீங்கள் இல்லைன்னா இந்த டோர்னமெண்ட்டோட சக்ஸஸ் 50% கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஸோ இவர் ஒருத்தர் தான் இந்த விக்கெட் இப்படி ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இவருக்கு இதோட பயங்கரமாக கைத்தட்டலாம். ஆனால் அவ்வளோ கைத்தட்டல் இவர் கண்டிப்பாக வரணும். இவர் ஊரில் இருந்தால் கூட அங்கேருந்து வீடியோ கால் பண்ணி இந்த இடத்துல இப்படி போடுங்க, இந்த இடத்துல இவ்வளோ கிராக் இருக்குன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனி டைம் அவர் பொங்கலை செலிப்ரேட் பண்ணவே உள்ள. நான் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு போனவர் அவள் தான் வீட்டில் ஒரு பொங்கல் வச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேச போய். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாஸ்கர்னா. டு ப்ரெசென்ட் திஸ் அவார்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் சாய் ஃப்ரம் மெட்ராஸ் மிஸ்ஸஸ். ஏன் ஒழிஞ்சிருக்காங்க? ஓகே, ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா பாஸ்கர்ண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெசன்டேஷன் போயிடலாம். அப்பா விட்டான்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாம், எங்களில் ஒருத்தரே மறந்துட்டேன் நான். அவர் இப்போ ரெடி ஆனால் செம்ம சந்தோஷமாக இருக்கும். ரெடி ஆயிடுங்க. ஸோ எங்கள் டோர்னமெண்ட்டில் எங்களில் ஒருத்தரே நான் இந்த வாட்டி நானே ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் தான் எங்களில் ஒருவர் மிஸ்டர் தாமரை கண்ணன் அவர்கள். ஸோ அவரோட சென்ட்ரல் ஸ்டேஜ் to present this award, I would like to call Mr. Thomas.
ஸோ அண்ணா நான் இருங்க. ஸோ என்னதான் விக்கெட் ரெடி பண்ண சொல்லி கொடுத்தாலும் அதுக்கு நான் டைம்னு ஒன்று கொடுக்கணும்ல. இது ஸ்கூல், ஸோ டைமிங் ஃபாலோ பண்ணோம், எங்களை உள்ளே விட மாட்டாங்க. பட் அதை தாண்டி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை பேசி எங்களுக்காக வாட்ச்மேன் வந்து, அதாவது எங்களுக்காக இப்போ டேவில் பார்க்குற வாட்ச்மேன் நைட்டு வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எங்களுக்காக இங்கே இருந்து அந்த வாட்ச்மேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு போய் இந்த வாட்ச்மேன் ஃபுல்லாக எங்கள் கூட இருப்பார். ஸோ இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஸ்பெஷல் மெமெண்ட்டோ கொடுக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ ஏஜிஎஸ் நிதி ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஒரு மெமெண்ட்டோ, ஸ்பெஷல் மெமெண்ட்டோ அதை வாங்குறதுக்காக ஐயாவை மேடைக்கு அழைக்கிறேன். So to present this award, I like to call Mr. Arun Kumar on the center stage. ஐயா போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுற மேட்சஸ் வந்து அது மெமரியாக இருக்கும். எப்படின்னா முன்னாடிலாம் மைண்டில் இருக்கும் மெமரியாக. ஒரு வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தல, ஆஹா நம்ம இங்கே இப்படி ஒரு 6 அடிச்சோமே, ஆஹா இப்படி ஒரு கேட்ச் பிடிச்சோமே, இப்படி ஒரு போல்ட்டு வச்சோமேன்னு மெமரியோடு இருக்கும். பட் அந்த மெமரியை நிஜமாக்கி கொடுத்தது எங்கள் டோர்னமெண்ட்டில். அது எங்களுக்கு ஒரு பெருமை. அவர் அதை ஒரு பெருமையாக சொன்னார், பட் எங்களுக்கு தான் அது பெருமை. ஸோ ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் பண்ணது எங்கள் டோர்னமெண்ட் தான். ஸோ இன்னைக்கு அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய டோர்னமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எல்ஐ ஸ்போர்ட்ஸ் டீம், மதன் குமார் அண்ட் கோ. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல இதுக்கு பின்னாடி ஹிடன்ல, அத்தனை பேருக்கும் நன்றிகள். ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸோட உரிமையாளர் அவர் வரமாட்டார், கண்டிப்பாக ஒரு கேமரா தான் இருப்பார். மணி பெல், எனக்கு தெரிஞ்சு அவர் தான் உரிமையாளர் நினைக்கிறேன். ஓடா ரிச்சர்ட், அதுதாங்க என்னதான் ஒரு அவார்டு வாங்கினாலும் ஸோ உண்மையாலுமே நம்ம இவங்களுக்காக வெயிட் பண்ணலாம். ஒரு 1 மினிட் தப்பே இல்லை. ஸோ எல்ஐ ஸ்போர்ட்ஸ் அண்ட் டீம் ரிச்சர்டுக்கே கொடுத்துருங்க அப்படின்றாரு. ஓகே, ரிச்சர்டுக்கே கொடுத்துடலாம். ஃபார் திஸ் ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் டன்ஸ் ஃப்ரம் ஆலந்தூர். இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு அவார்டு ஒன்று இருக்குது. பட் ஜஸ்ட் அதுவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டகரி அவார்டு தான். பட் அந்த அவார்டுக்காக கண்டிப்பாக நான் ஒரு பேட்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இஸ் நன் அதர் தேன் ஃப்ரம் கேபி ஹரி பேட்ஸ் உரிமையாளர் மணி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பக்காவாக ரெடி பண்ணுற ஒரு நபர். ஸோ டு பிரசன்ட் திஸ் அவார்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் சஞ்சய் எம்டி. ஸோ கேபி ஹரிபாட்ஸ் அவருக்கு ஒரு நன்றிகள். ஸோ அதே மாதிரி எலைட் பேட்சும் பண்ணியிருக்காங்க. பட் எலைட் பேட்சோட ஓனர் உரிமையாளர் வரல. பட் உங்களுக்காக அந்த அவார்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது அந்த சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னாங்க இல்லையா. ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டீம்ஸ்லாம் சொன்ன டீம் 0cc. ஸோ டீம் 0cc-க்காக ஒரு அவார்டு இருக்குது. ஸோ 0cc ஆகிய நீங்களே மேலே வந்துருங்க, என்னை பேர் விட்டு கூப்பிட வைக்காதீங்க. இந்த தயக்கமாக ஓடி போய் நிற்கிறது, அந்த ஓரம் போய் நிற்கிறதுலாம் வேணாம், தயவுசெய்து மேலே வாங்க. நீங்க இங்கே ஏஞ்சி வரணும், கம்பல்சரி வந்து தான் வரணும். நீங்கள் போங்க போங்க வாங்க. ரஃபி வாங்க, கார்த்தி வாங்க, ரஃபி கார்த்தி வாங்க. ரஃபி என்ன வாங்க. ஸோ இந்த அவார்டு பிரசன்ட் பண்ணுறதுக்காக ஐ லைக் டு கால் மிஸ்டர் ராட்டா சார். டீம்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, அவ்வளோதான். இப்போ இனிமேல் நீங்கள் வாங்குற அவார்டு தான், கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம்.
வில்ல வாரியர்ஸ் இப்படி வந்துருங்க, யுனைடெட் 11 இப்படி வந்துருங்களா ப்ளீஸ். ரெண்டு டீமும் கொஞ்சம், ஸோ ரெண்டு டீமும் இப்படி கொஞ்சம் வந்துருங்க இந்த பக்கம். ஓ நான் தான் வரல. ஸோ இன்னொரு டீமுக்கு ஒரு சின்ன ஒரு அவார்ட், லாஸ்ட் அவார்டு தான் இந்த மாதிரி இதில். ஸோ டீம் யூஎஃப்சியை சேர்ந்த சரத், கார்த்திக், டி தினேஷ் எங்கே இருந்தாலும் மேடையாக இருக்க ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். டு பிரசன்ட் திஸ் அவார்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் சதீப். கார்த்திக் கொஞ்சம் வந்துருங்க. கார்த்திக் வாங்க. கார்த்திக் நீங்க எவ்வளவு டான்ஸ் ஆனாலும் ஒன்றும் வேலைக்கு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மிஸ்டர் புருஷோத்தமன் அப்படின்ற ஒரு பேரில் அவங்க அப்பா பேரில் ஸ்பான்சர் பண்ண சத்யா ஃப்ரம் வாசி நகர். சஞ்சய் ஃப்ரெண்ட் சத்யா எங்கே இருக்கீங்க? எங்கே இருந்தாலும் மேடை இருக்க ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஸோ டு பிரசன்ட் திஸ் அவார்ட் ஐ லைக் டு கால் சஞ்சய். எங்கே இருக்கீங்க? சஞ்சனா. ஓ தேர், எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட டேல செமிஃபைனல்ஸ் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் சொல்றதுக்கு முன்னாடி லூசிங் சைடில் இருக்கிற ஒரு வேல்யூபிள் நாக் கான்ட்ரிபியூஷன் கொடுத்த பரத் இருக்கீங்களா ஃப்ரம் C8 11s? ஓகே, ஸோ பரத் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்டோ, ஒரு மெடல். ஸோ டு பிரசன்ட் திஸ் ஐ லைக் டு கால் மிஸ்டர் இப்ராஹிம் ஆன் தி ஸ்டேஜ். So next வந்து பார்த்தீங்கன்னா man of the match for the second semi-final goes to Sudha from United 11. சுதா பரவாயில்ல, யாராக இருந்தாலும் வரலாம் நீங்கள். சுதா from United 11 அங்கே இருக்கு, செக் போர்டு எடுத்துட்டு வரேன். So to present this award, I would like to call Mr. Chetan Raghavendra onto the stage. So second semi-final man of the match goes to Sudha. So அவருக்கு வந்து ஒரு இண்டோர் வவுச்சர் வேற இருக்கு. ஸோ அந்த இண்டோர் வவுச்சர் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிக் ட்ரீம்ஸில் ஒரு இண்டோர் வவுச்சர் அதை ஆஃபர் பண்ணிக்கோங்க. So now finals oda player of the match முன்னாடி லூசிங் சைடில் இருக்கிற ஒரு வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் நாக் கொடுத்த மேடி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடி from the team United 11 to receive this I would like to call Mr. Pari Samit Kumar. Wazir
வசீர் எங்கே இருக்கீங்க? ஒரே நிமிஷம் வாங்க. இல்லை இல்லை ஒரே நிமிஷம் தான். ஒரே நிமிஷம். ப்ளீஸ் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மேலே நிறைய பேர் இருக்காங்க வந்துருக்காங்க. வாங்க உட்காருங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஆலந்தூர் மெடிக்கல் சேர்ந்த சையத் வாசிர் இவர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் இந்த ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டார்ட் கொடுத்த மோகன் ஃப்ரம் த டீம் வில்லோ வாரியர்ஸ். To present this award, I would like to call Mr. Gavaskar, உரிமையாளர் of Divine Caterers and Events. Final man of the match வழங்குவதற்காக கவாஸ்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Yes, final man of the match, player of the match goes to Mohan from the team Willow Warriors. இன்னும் கொஞ்சம் அப்படி வரல, ஒண்ணுமே தெரியல எனக்கு. ஸோ அவருக்கு வந்து அந்த கூப்பன் பிக் ட்ரீம்ஸோட கூப்பன் இருக்கு. ஸோ நீங்கள் அங்கே இண்டோர் டர்ஃப்ல நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேட்டகரி அவார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஸ்பெஷல் அவார்ட் பார்த்தீங்கன்னா த பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் இருக்கு. So Power House Award goes to Jandy from the team Willow Warriors. அவர் அடிச்ச சிக்ஸ் இங்கே ஸ்கூல் பில்டிங்லேயே போடாமல் நேராக வாசி நகர் போய் வந்துருக்கு. பால் எங்கேயுமே படல, நேராக அங்கே போய் வந்திருக்கு. ஸோ பவர் ஹவுஸ்க்கு உண்டான அவார்டு அது. ஸோ த பவர் ஹவுஸ் அவார்ட் வில் பி பிரசன்டட் பை மிஸ்டர் சையத் வாசிர் ஃப்ரம் ஆலந்தூர் மெடிக்கல். ஏன்னா இவர் எங்கே ஏரியாவோட பவர் ஹவுஸ் அச்சார்னா கண்காணா தூரத்துக்கு அடிப்பாரு, அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் அவார்ட் மிஸ்டர் பவர் பிளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் பிளேவை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ண ஒரு பிளேயர், இன்னைக்கு டேல கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ண ஒரு பிளேயர் none other than கண்ணா ஃப்ரம் த டீம் C8 11s. எக்ஸலன்ட் ஸ்டார்ட், எல்லா மேட்சுமே கொடுத்தாரு. அந்த போலர் கொஞ்சம் அவருக்கு போடும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கணும் போல இருக்கு. ஸோ அந்த பக்கம் ஸோ கண்ணா. ஸோ டு present this award I would like to call Mr. Arun Kumar onto the center stage. So Mr. Power Play Kanna. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கிளாசிக்கல் அப்படின்ற அவார்ட், அதாவது ஆடுற ஷாட்ஸே கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கும். ஸோ அந்த வகையில் மிஸ்டர் கிளாசிக்கல் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் மோகன் ஃப்ரம் த டீம் வில்லோ வாரியர்ஸ். So to present this award, I would like to call Mr. Red Azhar, Mohammad Azharuddin onto the center stage. Classical. ஸோ இப்போ வரப்போகிற அவார்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவார்ட். அது இந்த கிரவுண்டில் அதை கொடுக்கணும்னா அது ரொம்ப பெரிய ஒரு அவார்டு. அது தட் இஸ் ஈக்குவலன் டு தி பெஸ்ட் பவுலர் கேட்டகரி அவார்டு இது. ஸோ மிஸ்டர் எக்கனாமிக்கல் ஒரு அவார்டு இருக்கு. இந்த ஒரு சின்ன கிரவுண்டில் ஒரு டாட் பால்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டம், அதில் விக்கெட் எடுக்கிறது இன்னும் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பேட்டிங் பேரடைஸ் மாதிரி கொடுத்துட்டு, ஸோ அந்த வகையில் இந்த அவார்டை பேக் பண்ணுற நம்பர் டீம் யுனைடெட் அவனை சேர்ந்தவர் மிஸ்டர் பிரவீன். மிஸ்டர் எக்கனாமிக்கல் அப்படின்ற ஒரு பதவி அவருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. ஃபேண்டாஸ்டிக்கா பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. எல்லா மேட்சும் அவங்களுக்கு தேவையான முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு. ஸோ டு பிரசன்ட் திஸ் அவார்ட் ஐ வுட் லைக் டு கால் மிஸ்டர் Okay, to present this award, I would like to call Mr. Bharat
ஃப்ரம் ட்ரிபிள் சி உரிமையாளர் மிஸ்டர் பரத் அவர்கள். நீங்களே இப்படி சொல்லலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு அவார்ட். ஸோ கேம் சேஞ்சர்னா லைக் மேட்ச் டோட்டலாகவே போயிடும், அங்கேருந்து பிடிச்சி நெட்டுன்னு வர்றது அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில். ஸோ அதனால இன்னைக்கு அந்த ஒரு டீம் வந்து ஃபைனல்ஸ் ஆடி இருக்கு. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு போலரால் ஒரே ஓவரில் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னா அது இந்த போலரால் தான். மேட்சே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ அந்த வகையில் கேம் சேஞ்சர் அவார்ட் கோஸ் டு சூர்யா ஃப்ரம் த டீம் வில்லே வாரியர்ஸ் சீக்கு. ஆல்மோஸ்ட் நேற்று 3 ஓவரில் மேட்சே முடிஞ்சிச்சு, ஒரே ஓவரை போட்டு விக்கெட்டே எடுத்து மேட்சை திருப்பி உள்ளே கொண்டு வந்தார். இன்னைக்கு அந்த டீம் ஃபைனலிஸ்ட் மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஸாக இருக்காங்க. ஸோ சூர்யா, ஸோ டு பிரசன்ட் திஸ் அவார்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் title sponsor Mr. R.N. Ramachandran on the center stage, the managing director of SPOC. So the game changer kundana award idu. ஸோ நெக்ஸ்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேட்ச் கொண்டான அவார்டு இது இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ பெஸ்ட் கேட்ச் பார்த்தீங்கன்னா லைக் எல்லாருமே நிறைய கேட்சஸ் இருந்துச்சு, எக்ஸலண்டான கேட்சஸ் நிறைய இருந்துச்சு. சைட் வேஸ் ரன்னிங், ஜம்ப் அடிச்சு எடுத்தது, தடுத்து பிடிச்சி எடுத்தது எல்லாமே அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரவீன் எல்லாருமே இருக்காங்க. ஸோ கண்டெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க. ஆனால் ஒரு கேட்ச் கிரிக்கெட்டில் ரொம்ப கஷ்டமான கேட்ச், விச் இஸ் பின்னாடி நின்று பின்னாடியே ஓடி போய் அந்த கேட்ச் எடுத்தது none other than வசந்த் ஃப்ரம் த டீம் யுனைடெட் 11. எக்ஸலன்ட் கேட்ச் அங்கே எடுத்தாரு. அந்த ஒரு விக்கெட் மேட்சை சேஞ்ச் பண்ணிச்சு. அவர் நின்னதே ஷார்ட் ஃபைன் லெக் பொசிஷன், அங்கேயும் திருப்பி அந்த பக்கம் ஓடி அந்த இலையெல்லாம் படுமா படாதான்ற பார்த்துட்டு எடுத்த ஒரு கேட்ச் அது. ஸோ வசந்த் ஃப்ரம் த டீம் யுனைடெட் 11. ஸோ ஃபார் திஸ் ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் சயீத் அஷ்ரப் பாஷா டு பிரசன்ட் திஸ் அவார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவார்டு இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச அவார்ட், ஏன்னா எங்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி. யங் எமர்ஜிங் பிளேயர் அப்படின்ற ஒரு அவார்டு இது. ஸோ யங் எமர்ஜிங் பிளேயர் கொண்டான அவார்டு பார்த்தீங்கன்னா ரைட்டாகவே நோ கண்டெண்டர்ஸ், ஒரே ஒரு ஆள் டோட்டல் டாமினேஷன் ஃப்ரம் த டீம் யுனைடெட் 11 மிஸ்டர் ஸ்ரீஹரி. கம்ப்ளீட் டாமினேஷன். ஏன்னா ஒரு டென்னிஸ் பாலோ கிரிக்கெட் பாலோ பீட் எனி பால் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு தைரியம் வேணும். எல்லாருமே கோ ஃபார் த கில் தான் இருப்பாங்க. ஸோ அதில் மோஸ்ட் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் எடுத்திருக்காரு ஸ்ரீஹரி. யங் எமர்ஜிங் மெயினாக ஒரு மேட்சை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த டீமுக்காக. ஸோ ஸ்ரீஹரிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். யங் எமர்ஜிங் பிளேயர் அவார்ட் கோஸ் டு ஸ்ரீஹரி. டு பிரசன்ட் திஸ் அவார்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் இப்ராஹிம் onto the center stage. ஏன்னா இவர் ரொம்ப யங்கு, செம்ம யங்கு, அதனால இவரை கூப்பிட்டு கொடுக்குறோம். லைட்டா பேக் பெயின். ஓகே சாரி சொல்ல சொன்னாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து இந்த கேட்டகரியிலே இருந்திருக்காரு. இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஒரு ஏரியாவில் பிறந்து வளர்ந்து கிரிக்கெட் பால் ஆட ஆரம்பித்து இந்த பாரத தேசத்தை சேர்ந்த ஒரு நபர் நவபாரத் என்ற டீமில் விளையாடி அங்கிருந்து அவரோட இளம் வயசுல நம்ம பண்ணாத கிரிமினல் வேலையே கிடையாது. அங்கிருந்து கிரிமினல் 11s போய் விளையாடி சரி இவரை கிரிமினலா பண்ணிட்டோம் நம்ம போய் ஆண்டவனை போய் பிரார்த்திக்கோன்னு சொல்லிட்டு ஓம் முருகா சிசி ஓம் முருகா
அப்படின்னு சொல்லி அதையும் விளையாடிட்டு எப்பா முடிஞ்சிடா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு வேணாம் இதுக்கு மேலே வேணாம் நம்ம இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் வந்து உலகம் சுற்றுவோம் எப்படி 40-50 வயசுக்கு மேலே உலகத்தை சுற்ற ஆசைப்படுவாங்களோ அந்த மாதிரி வேர்ல்டு 11 என்ற அணியை ஆரம்பித்து அதில் விளையாடி அப்புறம் சரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம சண்டை சச்சரவாக போடாமல் எல்லாம் ஒன்றா விளையாடுவோம்னு சொல்லிட்டு யுனைடெட் 11 ஒரு டீம்லையும் விளையாடி அதுக்கப்புறம் எல்லாரும் கூட விளையாடி வச்சுப்பா சொந்த மண்ணிலே போய் உட்காந்துருவோன்னு சொல்லி பாலா சிசிக்கு போய் கடைசியாக ஃபினிஷ் பண்ண ஒரு நபர் எவர் கிரீன் பிளேயர் ஆஃப் தி எரா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் தினகரன் துரைராஜ் என்கின்ற குட்டிபாய் அவர்களை மேலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இது எங்கள் டோர்னமெண்ட்டில் அது என்னவோ தெரில, நான் இந்த ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேரே பண்ணல, ஜஸ்ட் அவர் எங்கெங்கே விளையாண்டாருன்னு மட்டும் யோசித்தேன். இதெல்லாம் அப்படியே சேர்ந்து வந்தது தான் இது. ஸோ எவர் கிரீன் பிளேயருக்கு உண்டான அவார்ட் அண்ட் தட் வில் பி பிரசன்டட் பை அவர் டைட்டில் ஸ்பான்சர் மிஸ்டர் ஆர்.என். ராமச்சந்திரன் அவர்கள் ஆன் டு தி சென்டர் ஸ்டேஜ். ஸோ இங்கே எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியுன்றது எனக்கு தெரியல, மேபி யுனைடெட் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ அகைன் வில்ல வாரியர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கொயர் லெக்கில் அடிக்கணும்னா அந்த பக்கம் போய் நின்று வைட் லைனில் நின்று அடிப்போம். ஆனால் அது அப்படிலாம் கிடையாது, நின்று இடத்துல என்ன ஸ்கொயரில் தான் விழும், நீங்கள் எவ்வளோ வைடாக போட்டாலும் சரி. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யாஸ். ஸோ அவருக்கு வந்து ஒரு நான் ஒரே நிமிஷம் தான் இங்கே போகக்கூடாது. ஸோ அவருக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் பேசணும்னு தோணியிருக்குன்னு தெரில, என்றைக்குமே பேச மாட்டார், நானும் நிறைய பார்த்துருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பேசணும்னு தோண்டி பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு அவார்ட் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரெண்டு விஷயம் தான் நான் சொல்ல விருப்பப்பட்றேன். ஸ்போர்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய கெட்ட வழியில் போக மாட்டோம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நம்ம வீக்கெண்ட் ஆனால் சாட்டர்டேஸ் கிரிக்கெட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கெட்ட வழியில் போக மாட்டீங்க. ஸோ இது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். ஸோ நம்மள இந்த படத்தில் பார்த்துருப்போம், சுல்லா அடி அச்சா சுருண்டு விழுந்துன்ற மாதிரி சுல்லா மாதிரி தான் இவர். இன்னைக்கு தான் லைட்டாக அந்த வயிறை நான் பார்க்குறேன் அவர்கிட்ட லைட்டாக இன்னைக்கு. ஆனால் எனி டைம் அவர் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ், பி ஃபிட், பி ஹெல்த்தி, அது கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தேங்க்யூ குட்டிபாய், உங்களோட கேம் நிறைய பேர் அது வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கு. தெரியல அன்றைக்கெல்லாம் இந்த வீடியோலாம் இருந்ததுனால நல்லா இருந்திருக்கும், பட் இல்லை. பட் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிளேயர் ஆன் தி ஸ்கொயர் லெக்கு. இனி நம்ம போய் போய் அடிக்கிறோம், அதெல்லாம் இல்லவே இல்லை. நின்ன இடத்துலேருந்தே பேட் அடிச்சா இங்கே வந்து விழுவோம் வெளில, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ குட்டிபாய் ஃபார் யர் ப்ரெசன்ஸ் ஆன் யர் பிஸி ஷெட்யூல். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பவுலர் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். எனி கெஸஸ்? ஒரே ஒரு க்ளூ கொடுத்துட்றேன், இந்த ரெண்டு டீம்ல கிடையாது, வேற. எனி க்ளூ? சாரி, எனி கெஸ் க்ளூ நம்பர். இந்த ரெண்டு டீம் கிடையாது. ஓகே ஓகே, எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் அது எங்கெங்க போகன்றது எனக்கு தெரியும், நானே சொல்லிடுறேன். நான் அப்படிதான் சொல்லுவேன், அது இந்த டீம்ல சேர்ந்தவங்க தான் ரெண்டு டீம்ல. ஸோ none other than Chiku Surya from the team Willow Warriors. So to present this award, I like to call Mr. Gavaskar from Divine Caterers and Events onto the center stage. ஸோ அவருக்கு இது மட்டும் இல்லாமல் கேஎம் ஸ்போர்ட்டிங் ஸ்பான்சர் பண்ண ஒரு ஷூ. ஆனால் ஒரே நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம். ஸோ சூர்யா, நிறைய பேர் சிக்குன்னு தான் சொல்லுவீங்க, பட் சூர்யா, த நேம் இஸ் சூர்யா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேட்ஸ்மேன் கொண்டான அவார்ட். ஃபார் திஸ்
award, to present this award, I like to call Mr. Thomas Paul onto the center stage. So, best batsman with total of 94 runs in this tournament goes to Kanna from CIT 11s. ஸோ இந்த பெஸ்ட் பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஃபி மட்டும் இல்லாமல் எலைட் பேட்ஸ் வழங்கும் ஒரு பேட்டும் வழங்கப்படும். ஸோ தேங்க்ஸ் டு முகமது சலீம் ஃப்ரம் எலைட் பேட்ஸ். பேக் கவரும் கொடுத்துட்றேன். So next I would like to invite Mr. Rafiq from Avasi Nagar Alandur onto the stage. To present an award, most valuable player of the tournament. அவருக்கும் ஒரு பேட் இருக்கு. So not only bat, a trophy is there for him. So most valuable player of this tournament goes to Karthik from the team Chennai 96. So he has 88 runs for his name and picked up 3 to 4 important crucial wickets. So Karthik from the team Chennai 96. Nevertheless, அவங்க நேற்று செமிஃபைனல்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட் அவருக்கு ஒரு பேட் பார்த்தீங்கன்னா கேபி ஹரி பேட்ஸ் வழியாக கிடைக்குது. ஸோ தேங்க்ஸ் டு மணிகண்டன் from the team KB Haribats. கார்த்தி நீங்க அப்படியே வெயிட் பண்றீங்க, இன்னொரு அவார்டா இருக்கு உங்களுக்கு. இப்பயே சொல்லிட்டேன் என்னன்னு. So man of the series, player of the tournament goes to Mani from the team Chennai 96. Chennai 96 சேர்ந்த மணி வரல, அதே டீம் சேர்ந்த அந்த கேப்டனை வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். To present this award, I would like to call Mr. Chetan Raghavendra onto the center stage. So next வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் பிளேக்கு உண்டான அவார்டு இது. ஸோ ஃபேர் பிளே அப்படின்னும் போது லைக் ஆன் டைம் கொஞ்சம் கஷ்டம். டென்னிஸ் பாலை பொறுத்த வரைக்கும் சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேர் ஆர் மெனி டீம்ஸ், பட் இந்த ஒரு டீம் வந்து பெருசாக எந்த விதமான இதுவும் இல்லை, ஒரு சின்ன சின்ன இருந்தால் கூட, ஏன்னா முழுக்க ஜூரி எடுத்தது இந்த டிசிஷன். ஸோ ஃபேர் பிளே அவார்ட் கோஸ் டு ஒரு டீம், ஆனால் அதை வந்து வாங்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு பர்சனை கூப்பிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டீமை சொல்லிடுறேன். ஃபேர் பிளே அவார்ட் கோஸ் டு த டீம் ஆதி சிசி. அந்த அவார்டை வந்து வாங்கிறதுக்காக ஐ லைக் டு இன்வைட் மிஸ்டர் மோகன் ஃப்ரம் த மெட்ராஸ் மிசைல்ஸ். அவங்க தான் வாங்க சொல்லியிருக்காங்க. அவங்க டு பிரசன்ட் திஸ் அவார்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் பரத் அவர்கள் ஃப்ரம் த ட்ரிபிள் சி இந்தியா ஸ்போர்ட்ஸ் அரேனா. Checkboard. So next on the final stage இருக்கும். இந்த டீம் லைக் 10 இயர்ஸ் நடந்திருக்கு. இந்த டீம் எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு வாட்டி ரொம்ப க்ளோசர் இன்ச் லெவலுக்கு வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால தோத்துட்டாங்க. பட் இந்த வாட்டி அவங்களோட அணுகுன விதமே அப்படிதான் இருந்துச்சு. லிட்ரலி இந்த கப்பை எடுத்தே ஆகணும், தொட்டே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம் யுனைடெட் 11 ஃபார் கிளின்ச்சிங் திஸ் ட்ராஃபி. த runner-up of this event, மிஸ்டர் விவேக், அந்த கேப்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை எனக்கு புரியல, எனக்கு
டாஸ் போடலாம் வந்துட்டு ஸோ இவருக்கு மைக்குக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஆல் யோஸ் நோ. தேங்க்ஸ் டு மெட்ராஸ் மிசல் டீம், அஸ்வின் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ். ரொம்ப நல்லா நடத்துறீங்க டோர்னமெண்ட். இருக்கும் ஃப்ளாஸ் இருக்கும், அங்கங்கே டோர்னமெண்ட்டில் ஃப்ளாஸ் எல்லாம் நடத்தவே முடியாது. பட் ரொம்ப மைனர் ஃப்ளாஸ் வச்சு இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டோர்னமெண்ட் நடத்தினதுக்கு பெரிய குடோஸ் டு மெட்ராஸ் மிசல். நான் ஒரு வீடியோ போட்ட மாதிரி இந்த ஒரு ஆர்ட் டச்சிங் டோர்னமெண்ட் எங்களுக்கு இருக்குது. இந்த டோர்னமெண்ட் அஸ்வின் சொன்னார், இது செகண்ட் டைம் நாங்கள் வரோம். இது ரன்னர்ஸ் அப், ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம். ஒரு 5 years பேக் ஒரு ரன்னர் சொன்னேன், இது செகண்ட் ரன்னர்ஸ் அப். நான் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ஒரு உரிமையாளராக என்னை நம்பி இந்த டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு நான் சென்னையில் லைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அஸ்வின் டோர்னமெண்ட் தான். நான் அப்ரோச் பண்ண உடனே ஆனால் நீங்கள் பண்ணுங்கண்ணா, எனக்கு பரவாயில்ல, நான் பைசா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கரெக்டாக எக்ஸாக்ட்லி 2020 பொங்கலில் நாங்கள் பண்ண அந்த 2 வாரத்தில் கொரோனா போட்டு 8 மாதம் சும்மா வீட்டில் இருந்தோம். பட் ஆனால் ஒரு சான்ஸ் கொடுத்தது அஸ்வின் தான். ஸோ நான் நல்லா கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். டோர்னமெண்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரன்னர்ஸ் யுனைடெட் 11க்கும் விண்டோஸ் வில்லோ வாரியர்ஸ்க்கும் என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். என்னோட சார்பாகவும் மக்களோட சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு சின்ன அப்ளிகேஷன் டு அஸ்வின் டீம். ரொம்ப சூப்பராக ப்ரெசன்டேஷன் சார் பண்ணி எல்லாமே ரொம்ப சூப்பராக நடத்துறீங்க. சூப்பர் குட். கரெக்டாக 1 hour ஆச்சு இது முடிக்கிறதுக்கு. எங்களுக்கும் ஒரு சார் போட்டுருங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து எல்லாருக்குமே. இல்லை சீரியஸாக ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேட்ச் விளையாடிட்டு 1 hour எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. சார் போட இன்னும் ஈஸியாக நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு சஜஷன் அவ்வளோ தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்லை, இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இருக்கும். இது சஜஷனில் இதை நாங்கள் எடுத்துக்கிறோம். அவர் பேசுறது மட்டும் அமிச்சிட்டாரு. இப்போ வருவார் உண்மையான கேப்டன். ஸோ ஐ லைக் டு இன்வைட் த டீம் United 11 on to the center stage to present this award. I like to call Mr. Syed Ashwat Basha. The cash prize of 2, 3, 4, 5, 6 ஆலந்தூர் மெடிக்கலை சேர்ந்த வசீர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ டீம் United 11. So Team United 11, the runners of the 10th edition. ஸோ நீங்கள் ரன்னர் டீம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இங்கே நாங்கள் இன்னும் 2 பேருக்கு ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட் நாங்கள் இங்கே நாங்கள் மெட்ராஸ் மிசல்ஸ் மட்டும் நடத்தாமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆலந்தூர் டீம்ஸில் அனைத்து நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 டீம் இருக்குது. ஸோ அந்த டீமில் ஒரு டீம்லேருந்து கேப்டன்ஸாக இருக்கட்டும், வைஸ் கேப்டன்ஸாக இருக்கட்டும் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக. ஸோ இது நம்ம டோர்னமெண்ட், இது மெட்ராஸ் மிசைல்ஸ் நடத்துது, அவ்வளோதான் தவிர்த்து நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் டு மை பாய்ஸ், த பேக் போன் ஆஃப் மெட்ராஸ் மிசைல்ஸ். எங்கள் பசங்க கிட்டத்தட்ட 48 hours தூங்காமல் எல்லா வேலையும் மாற்றி பார்த்து நைட்டு 2 o'clock 3 o'clock வரைக்கும் வேலை பார்த்தோம். அதுக்கு சாட்சி கேமரா இருக்குது இந்த ஸ்கூலில். ஸோ 3 o'clock வரைக்கும் நைட் ஃபுல்லாக வேலை பார்த்தனால தான் எங்களால் இப்படி ஒரு விக்கெட் ரெடி பண்ண முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ். ஸோ ஃபைனலி ஐ லைக் டு இன்வைட் தி கேப்டன் ஆஃப் தி டீம் வில்லோ வாரியர்ஸ். இப்போ பேசுறதுக்கு நீங்களாவே யாராவது அனுப்பிச்சு விட்டுக்கலாம். அவரே தானே? ஓகே. So, a few words from the captain of Team Willow Warriors, winning team captain. Hello.
தேங்க்ஸ் டு மெட்ராஸ் மிஸ்ஸூஸ், அப்புறம் ரிலோவரஸ் எனக்கு இந்த ஸ்டேஜில் பேச ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த டோர்னமெண்ட் பற்றி ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்னா, இது எங்களோட ஃபஸ்ட் இயர் டோர்னமெண்ட். எங்களுக்கு இந்த டோர்னமெண்ட்டு அதில் நாங்கள் வின்னர்ஸ் வச்சுருக்கோம். மற்றபடி இங்கே இதுக்கு முன்னாடி வாரம் நான் இந்த பிச்சில் ஆடினேன். எனக்கு இங்கே காது கிட்ட நெஞ்சிலாம் பால் வச்சுது. நான் அப்போ கேட்டேன் அஸ்வினாவை, ஆனால் எப்படின்னா இருக்கும் உங்கள் விக்கெட்டு அப்படின்னு, நீ எதிர்பார்க்கறதோட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. நாங்கள் ஃபஸ்ட்டு டாஸ் லாஸ் பண்ணி பேட்டிங் ஆட வந்தோம். ஆக்சுவலாக இங்கே கடைசியாக ஆர்சிசியில் 2 விக்கெட்டில் ஆடினோம். அதே ஃபீல் தான் இங்கே இருந்துச்சு. இங்கே பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ரொம்ப சின்ன பவுண்ட்ரி, தட்டினா 6 போயிடும், பவர் பிளே வேறு இருக்குது, அந்த மிஸ்டர் பவர் பிளே அவார்ட்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அப்படின்னு இல்லாமல் பேட்ஸ்மேன் ஆடல. ஆக்சுவலாக ஒரு பவுலிங் விக்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப வேகமாக இருந்துச்சு பால்லாம். ஒரு ஓவருக்கும் பேட்டிங் டீமுக்கும் பவுலிங் டீமுக்கும் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. இது பேட்டிங் விக்கெட்லாம் பவுலிங் விக்கெட்டும் இல்லை, இது டீமானா அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் வந்துருக்கோம். ஒரு ஓவர் 12, அது இல்லாமல் 3 ஓவர் 44 வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் போட்டு அப்படி தான் இருந்துச்சு. கிரிக்கெட் எப்படின்னா ஒரு சூதாட்டம்னு சொல்லுவாங்க சீனியர்ஸ்லாம், அதே மாதிரி தான் இருந்திருக்கு எங்களுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், எங்கள் ஃபஸ்ட் இயர் டோர்னமெண்ட்டு நாங்கள் வின்னர்ஸ் ப்ளேஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மெட்ராஸ் மிஸ்ஸூஸ் அந்த வில்லோவாஸ் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸ்பான்சர்ஸ் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூமா. ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறோம், இது வருஷம் நம்ம கமிட் பண்ணுறோம், இந்த வருஷமும் கமிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் 11th எடிஷனில் டீம் வில்லோ வாரியர்ஸ்க்கு ஃப்ரீ என்ட்ரி ஃப்ரீ வில் பி ஃப்ரீ. ஸோ அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், இந்த பிச்சில் கலெக்டிவாக ஆனதை ஜெயிக்க முடியும்னு. கலெக்டிவாக இந்த டீம் ஒரு டீம் வந்து எல்லாமே சேர்ந்து நடந்துச்சு இன்னைக்கு. டீம் யுனைடெட் 11 டீம் பேருக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ரொம்ப யுனைடடாக இருந்தாங்க. எல்லா மேட்சும் ஒருத்தர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ விச் மேட் தம் டு ஸ்டாண்ட் ஹியர் டு கெட் த ட்ராஃபி. ஸோ அதுதான் அவர் சொன்ன பாயிண்ட், அதுதான் ஈச் அண்ட் எவ்ரி மேட்ச் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ மோகன். பட் இட்ஸ் யோர் டைம். உங்கள் டீமை கூட்டிட்டு மேலே வரலாம். த சாம்பியன்ஸ் ஆஃப் த 10th எடிஷன் ஆஃப் டாக்டர் APJ Abdul Kalam Memorial Trophy goes to Team Willow Warriors. To present this award, I would like to welcome our title sponsor, Mr. R.N. Ramachandran அவர்கள் இந்த ட்ராஃபி வழங்குறதுக்காக. பட் இந்த செக் போர்டு கொடுக்கறதுக்காக ஐ லைக் டு சே டு வெயிட் மிஸ்டர் பரத் அண்ட் கவாஸ்கர் அவர்கள் நீங்களும் சேர்ந்து மொத்தமாக கொடுங்க சார். பரத் So here are the champions of the 10th edition of Dr. APJ Abdul Kalam Memorial Trophy, Team Willow Warriors. ஒரு நிமிஷம் வாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு தேவை? முக்கியமானதான் தேவை. வச்சுக்குவா. ஓகே. இல்லை உனக்கு இல்லை, அவங்க கொடுப்பாங்க. வெயிட் பண்ணு. வாங்க சார் வாங்க சார் வந்து கொடுங்க. வாங்க ப்ரோ ஒரே நிமிஷம். டீம் வில்லோ வாரியர்ஸ் ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குல்ல, அடுத்த வருஷம் என்ட்ரி ஃப்ரீ. அது எப்படி தெரியுமா? அதுக்கும் இல்லை கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எத்தனை வந்து காமிச்சாதான் என்ட்ரி ஃப்ரீ. அடுத்த வருஷம் எத்தனை வந்து காட்டணும் என்ட்ரி போடும் போது, அப்பதான் என்ட்ரி ஃப்ரீ இருக்கு. இதை தூக்கி போடக்கூடாது, எங்கேயும் போட்டு போகக்கூடாது. அது இன்னும் கமிட் பண்ணல, பட் சூனர் வில் பி பெட்டர் ஆப்ஷன். நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. தெரியல இது வரைக்கும் கமிட் பண்ண முடியாதனால நான் கண்டிப்பா சொல்றேன். இல்ல இருக்கு, ஏன் கொடுத்துருக்க இப்பவே இல்லையா? அப்ப கன்ஃபார்ம் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், டீம் வில்லோ வாரியர்ஸ் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சப்ளை. இதை காட்டினாதான் உங்களுக்கு அடுத்த வருஷம் என்ட்ரி ஃப்ரீ. புரியுதா? இதை எடுத்து போட்டோ எடுத்து திருப்பி அதே மாதிரி பண்ண நான் ஒரு அடையாளம் வச்சிருக்கேன் அதில். அப்போ அவள் தான் முடிஞ்சிச்சு கதை. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. MM பாய்ஸ்
நம்மளால இன்னும் முடியல, தயவு செய்து இருங்க, நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு.